அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டிலாவது நமது தினசரி ராசி பலன்கள் தினசரி அப்லோட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் ஆண்டவனின் ஆசீர்வாதமும் உங்களின் நல் ஆதரவும் பெற வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது பஞ்சாங்கம் பார்த்தல். இன்றளவும் பல கிராமங்களில் பஞ்சாங்கம் பார்க்கப்படுகிறது. அதாவது புது பைந்தாங்கம். சித்திரை ஒன்றன்று பஞ்சாங்கத்திற்கு பூஜை செய்து கிராம பொதுமக்கள் கூடி பஞ்சாங்கம் பார்ப்பார்கள். நகரங்களில் பல கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களில் இந்த பஞ்சாங்கம் சித்திரை ஒன்றன்று பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராமேஸ்வரம், மதுரை, திருச்சி ஆகிய கோவில்களில் பார்க்கப்படுகிறது. புது வருடத்தின் பெயர் குரோதி. குரோதியின் பெயர் நாமத்தின் பலனை பார்த்தால், குரோதி ஆண்டில் மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கள்வர்களாலும் எதிரிகளாலும் மிகுந்த தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருந்து அவற்றை தவிர்க்க வேண்டும். தேவைப்படும் சமயத்தில் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். இதனால் காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும். பயிர்களின் விளைச்சல்கள் குறையும். இந்த ஆண்டு மங்களகரமான குரோதி வருடம் 2024-25 வருஷத்திற்கான பலன்கள். நவகிரக ஆதிபத்தியங்கள். அதாவது ராஜா செவ்வாயாக வருகிறார். மந்திரி சனியாகவும், அர்காதிபதியும் சனியாகவும், மேகாதிபதியும் சனியாகவும், சஸ்யாதிபதியும் செவ்வாய், சேனாதிபதி சனியாகவும், ராசியாதிபதி குரு, தானியாதிபதி சந்தன், நிர்ஷயாதிபதி செவ்வாய், பசுநாயகர் பலபத்ரன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நாராயண பெருமாள் என்றால் சகலவித ஜீவராசிகளும் சுமிக்ஷம். 4-5 குடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த குரோதி வருடம் மந்திரியாகவும், அர்க்காதிபதியாகவும், மேகாதிபதி, சேனாதிபதியாகவும் பதவி வகிக்கிறார். செவ்வாய் பகவான் இவ்வாண்டு ராஜாவாக வருவதால் உலகத்தில் உள்ள நன்செய் புன்செய் நிலங்கள் நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். மத்திய அரசாங்கம் பல நலத்திட்டங்கள் உதவிகளை வாரி வழங்க நேரும். உலகளாவிய இந்தியா முதலிடத்தில் பதவி வகிக்கும். சித்தா, ஆயுர்வேத, பாட்டி வைத்தியம் மூலம் தீராத வியாதிகள் தீர்க்க முடியும். குறிப்பாக புற்றுநோய்க்கு இந்தியா மருந்து கண்டுபிடித்து சாதனை படைக்கும். குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 15-10-2024 வக்ரமாகிறார். ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். தேவகுருவாகிய குரு பகவான் அசுர குரு சுக்கிரனின் வீட்டில் வசம் செய்வதால் உலக ஜெகத் ஜாதகத்தில் ராசியாதிபதி பதவி வகிக்கிறார். இதனால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படும். குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். பொதுமக்களிடையே சொத்துக்கள் பிரச்சனைகள் அதிகரிப்பதுடன் சொத்து சம்பந்தமான வழக்குகளும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தனியார் முதலீடு நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பண தேவைகளை அதிகரிப்புடன் ஆன்லைன் வர்த்தகங்களும் விரிவடையும். விலைவாசிகள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில் இருக்கும். தங்கம், வெள்ளி, மஞ்சள் ஏற்ற இறக்கமாக காணப்படும். உலக ஜெகத் ஜாதகத்தில் விருச்சக லக்னம் ஆகும். லக்னத்திற்கு கலத்திரத்தில் விரையாதிபதியான சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம்பலம் பெற்றிருப்பதால் அஷ்டம லாபாதிபதியான புதனும் நீச்சம் பெற்றிருப்பதால் விளையாட்டுத் துறையில் இந்திய வீரர்கள் பல சாதனைகள் படைக்க நேரும். இந்த ஆண்டு 3-4 குடைய சனி பகவான் பதவி வகிப்பதால் 4ஆம் இடத்தில் பதவி வகிப்பதால் தனது சொந்த வீடான ஆட்சி பெற்று கும்பத்தில் இருப்பதால் 7ஆம் பார்வையாக சூரிய பகவான் வீட்டையும் 10வது பார்வையாக செவ்வாய் பகவான் வீட்டையும் பார்ப்பதால் போதைப் பொருட்கள் அதிக அளவு புழக்கத்தில் இருக்கும். தவறு செய்தவர்களுடன் தண்டனைகள் கிடைக்கும். உயிருக்கு ஆபத்தான துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். செவ்வாய் பகை வீட்டில் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். கல்வி கட்டணங்கள் உயரக்கூடும். மாணவிகள் பல சாதனைகள் புரிவார்கள். பல சலுகைகளும் கிடைக்கும். இந்த ஆண்டு கள்ளர்கள் பயம் உண்டாகும். பண கையிருப்பு என்பது குறைந்து அனைத்து துறைகளிலும் ஆன்லைன் வியாபாரம் நன்றாக நடக்கும். உடனும் மோசடிகளும் அதிக அளவில் இருக்கும். சிறுபான்மையினர் வாழும் இடத்தில் போர் முழங்கும் அபாயம் உள்ளது. எல்லைகளில் எப்பொழுதும் போர் பதற்றமாக இருக்கும். புலிகளின் இனப்பெருக்கம் அதிகரிக்கும். பழைய கட்சி தலைவர்களுக்கு கண்டம் ஏற்படலாம். இந்த ஆண்டு வௌவால் தொல்லை அதிகரிக்கும். பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றம் புரிந்தவர்கள் நீண்ட காலமாக தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டு இச்சமயம் அதிகரிக்கும். அரசியலில் மாற்றங்கள் ஏற்படலாம். கட்சி கூட்டணிகள் மாறுபடும். அரசியல்வாதிகளில் வழக்குகளில் சிக்க அபாயம் உருவாகலாம். இந்த ஆண்டு
புதியதாக இரும்பல், கை கால் குடைச்சல், கண் நோய் அதிகரிக்கும். தனவந்தர்கள் ஏழையாக நேரும். இந்த குரோதி ஆண்டு சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 31ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துலா லக்னத்தில் சனி ஓரையில் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. அர்க்காதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் மந்திரியாகவும் சனியுடனும் ராஜாவாகிய செவ்வாய் உடனும் கும்பத்தில் சேர்ந்திருப்பதாலும் தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் இந்த ஆண்டு செவ்வாய் உதயத்திலே இருக்கிறார். விவசாயம் பலமாக இருக்கும். உலக ஜாதக தேவதை லக்ஷ்மி நாராயணம் வருவதால் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண இருக்க இடம் கிடைக்கும். யானைகள், புலிகள், சிங்கம் மற்றும் காட்டில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு பஞ்சம் இருக்காது. தைரிய வீரிய சுகஸ்தானத்தில் சனி பகவான் மந்திரியாக வருவதால் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்பாடு சரியாக நடைபெறும். மகர சந்தாந்தி புருஷர் பாலவகனம் புடி வாகனத்தில் வருவதாலும் இவ்வாண்டு வருணமேகம் மேற்கு திக்கில் உற்பத்தி ஆவதால் இந்தியா கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். 2 மரக்கால் பதங்கு மழையும் இவ்வாண்டு ஆதாயம் 47ஆகவும் விரயம் 71 வருவதால் அதிகமான விரயம் 24 வருவதால் பழைய புதிய வரிகளை விதிக்க நேரும். குறிப்பாக மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கும். எங்கும் பணப்பட்டுவாடா செய்வதில் சிரமமாக இருக்கும். ஆடி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் புலி, சிங்கம், யானை, பறவைகள், பாம்பு, எருது விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளி தொல்லை அதிகரிக்கும். இந்த குரோதி ஆண்டு இரவில் பிறப்பால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால் இரவில் விட்டு மழை பொழியும். கோவில்களில் பூஜைகள் முறையாக நடக்கும். சுபிக்ஷம். ராஜா குதிரைகளும், மந்திரி யானைகளும், அர்க்காதிபதி பக்ஷிகளும், மேகாதிபதி வருஷங்களிலும், சஷ்யாதிபதி பிரஜைகளிலும், சேனாதிபதி பசுகளிலும், ராசியாதிபதி ஜீவராசிகளிலும், வனவிலங்குகளும், அதிகபாலர்களும், வருஷ நட்சத்திர தேவதை லக்ஷ்மி நரசிம்மர் சகல ஜீவராசிகளும் சுபிக்ஷம் உண்டாகும். குப்பைகளில் இருந்து புதிய வைரஸ் தொற்றுகள், நோய்கள், பாதிப்புகள் ஏற்படும். இவ்வாண்டு செவ்வாய் ராஜாவாக, சனி மந்திரியாக, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி 4 அதிபத்தியங்களும் சனி வைப்பதால் வனவிலங்கு, பக்ஷிகள், விருட்சங்கள் சுபிக்ஷமும் ஜப்பான் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகள சந்திராந்தி புருஷர் நல்ல நேரங்களில் வருவதால் எங்கும் சுபிக்ஷங்களும் நெடுஞ்சாலைகள் புதியதாக அமைக்க நேரிடும். வனங்களில் அதிக அளவான இடியுடன் கூடிய மலைகள் பொழியும். நவதானியங்களில் விலை குறையும். நவரத்னங்களில் விலை உயரும். நடிகர்களுக்கு வருவாய் பாதிப்பு ஏற்படும். உலகத்தில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும். விலைவாசிகள், உலோகங்கள் விலை உயர்ந்து கொண்டே போகும். வடக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பழைய கோவில்களை பராமரித்து செய்து குடமுழக்கு செய்த நேரிடும். திடீர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். உஷ்ணம் அதிகரிக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, காத்மண்டு அதிக மழை பொழியும். விந்திய மலைக்கு தெற்கே சௌகரியமான சாந்திரங்கள் ரீதியாக குரோதி வருஷ பலன்கள். ஆடி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் விவசாயிகளுக்கு நல்ல எதிர்காலமான மிதமான மழை பொழியும். சூறாவளி காற்றுகள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு 13 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உற்பத்தியாகி 7 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் பலவீனமாகும். 6 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயலாக மாறி சென்னை, செங்கல்பட்டு, மாமல்லபுரம், பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி, மாயவரம், கும்பகோணம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலோர மாவட்டம், நெல்லூர், ராஜமுந்திரி, விஜயவாடா, ஒரிசா, அந்தமானை தாக்கும். வால்மீகி மண்டலத்தில் மேலடுக்கில் சுழற்சி ஏற்பட்டு அதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் மழை விட்டு பொழியும். காலை, மாலை, இரவு நேரங்களில் அதிக மழைகள் பொழியும். தென்னை, மா, பலா, வாழைமரம் நன்றாக இருக்கும். தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கும். ராஜா செவ்வாயாக வருவதால் அந்த பலனை பார்ப்போம். திருடர்களால் பயம் உண்டாகும். எல்லைகளில் பதற்றமாக சூழலை ஏற்படும். மந்திரி சனி பகவான். ஆனி 5ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமாதிபதி சனி வக்ரகதி அடைகிறார். பொதுமக்கள் பசி பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அர்க்காதிபதி சனி பகவானின் பலன்கள். மிக குறைவான மழை பொழியும். பறவைகள் இனவிருத்தி அதிகரிக்கும். பறவை காய்ச்சல், வியாதிகள் பரவும். கரசல் பூமி விலை குறையும். பணத்திற்கு கஷ்டமாகவே இருக்கும். மேகாதிபதி சனி வருவதால் பலன்கள். வருணமேகம் உற்பத்தியாகி 2 மரக்கால் மலைகள் அஷ்டதிக்குகளில் புயலுடன் நல்ல மழை பொழியும். செவ்வாய் இவ்வாண்டு உதயத்திலே இருக்கிறாள். சனி சேனாதிபதியாகவும், அர்க்காதிபதியாகவும், மேகாதிபதியாகவும் இருப்பதால்
நல்ல மழைகள் ஏற்படும். கருப்பு நிறமுள்ள மேகம் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களில் பகல் மற்றும் மாலை வேளைகளில் மழை பொழியும். விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்துகள் பாதிக்கும். பீகார், பாம்பே, கல்கத்தா ஆகிய இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்படும். ஆடி முதல் கார்த்திகை வரை நல்ல மழை பொழிய வாய்ப்புண்டு. தென் மாநிலம் விழுப்புரம், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், வடமாநிலம் அயோத்தி, கயா, காசி போன்ற இடங்களில் பெரிய அளவு நிலநடுக்க பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. சாத்தனூர், மேட்டூர், பெரியார், வைகை, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, முக்கூடல், பவானிசாகர், பாபநாசம், கிருஷ்ணகிரி, அமராவதி, கபினி, மணிமுத்தாறு, சிற்றாறு, சிற்றாறு 2, சேலையாறு, பரம்பேத்திக்குளம், கடனநதி, ராமநதி, நம்பியாறு, குண்டாறு, கொடுமுடியாறு, வடக்கே பச்சாறு, காசி, அயோத்தியா ஆகிய நதிகளில் ஜல பிரவேகம். ஆந்திர மாநிலம் நீர்த்தேக்கம், கேரள மாநில நீர்த்தேக்கம் நதிகள் நிரம்பியிருந்து கசிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. காவேரி, கொள்ளிடம், வைகை, குற்றாலம் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்வதும், குடியாத்தம், கொண்டல் நதிகள் ஜல பிரவேசமும் தண்ணீர் பிரச்சனைகள் தீரும். திருப்பதி, ஜவ்வாது மலை, ஊட்டி மலை, கொடைக்கானல் முக்கிய மலைகளில் நடு இரவு விடியற்காலை மழைகள் ஏற்படும். சஸ்யாதிபதி செவ்வாய் வருவதால் பலன்கள். சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய இராணுவங்களில் பல புதிய சாதனைகள் படைக்க நேரும். சேனாதிபதியாக சனிகள் வருவதால் பலன்கள். எல்லையில் சீனா தொல்லைகள் அதிகரிக்கும். புதிய ரக விமானங்கள் வாங்க நேரும். இராணுவத்திற்காக பணம் அதிக அளவில் செலவிட நேரும். ராசியாதிபதியாக குரு பகவான் வருவதால். மேசத்தில் செவ்வாய் வீட்டில் குரு பகை கிரகமாக சஞ்சாரம் செய்கிறார். கல்வி கட்டணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். மின்சார கட்டணம் உயரும். தானியாதிபதி சந்திரன். மிதுனத்தில் தனித்து இருப்பதால் ரசவர்க்கம், வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, பிளாஸ்டிக் விலை கடுமையாக உயரும். மினரல் தண்ணி உற்பத்தி பாதிக்கும். நீர்ஷ்யாதிபதி செவ்வாய். 2-5 குடைய குரு பகவான் மேசத்தில் பகை பெற்றிருப்பதால் பொதுமக்கள் உண்ண உணவின்றி தவிக்க நேரும். பத்திரிகை துறையில் பின்னடைவு ஏற்படும். பசுநாயகர் பாலபத்ரன். இந்தியாவில் நல்ல மழை பொழியும். முக்கிய அரசியல்வாதிகளுக்கு கண்டாதி கண்டம் ஏற்படும். புகழ்பெற்ற நடிகர் நடித்த திரைப்படம் வெளியிட பல தடைகள் ஏற்படும். புதிய வைரஸ் கிருமி பரவ நேரும். விளையாட்டுத் துறைகளில் ஈடுபாடுள்ள வீரர்களுக்கு வீர பதக்கம் கிடைக்கும். மத்திய அரசுகளால் பல வரி சலுகைகள் அறிமுகப்படுத்த நேரிடும். சுங்கத்துறைகளில் அரசாங்கத்திற்கு கணிசமான லாபம் கிடைக்கும். ஆன்லைன் கட்டணம் மூலம் சுங்க வரிகளை வசூலிக்க நேரும். வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். இந்த ஆண்டு ஆதாயம் குறையும், விரயம் அதிகரிக்கும். போலி பொருட்களின் வருகை உயரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேச பலன்கள். ஆனி 21/6/2024 வெள்ளிக்கிழமை இரவு 4:29 ரிஷப லக்னத்தில் சூரியன் பிரவேசிக்கிறாள். மணல் தட்டுப்பாடு குறையும். வேலையாட்களில் தொல்லை இருக்காது. கிழங்கு வகை, கீரை வகை, பல வகை பொருட்களின் விலை உச்சத்தில் தொடும். தக்காளி விலை ஏறும். சித்திரை பிறப்பின் பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:10 மணி அளவில் குரோதி ஆண்டு பிறக்கிறதால் விருச்சக லக்னத்திலும் சனி ஓரையிலும் குரோதி ஆண்டு பிறக்கிறது. மழை பொழிவு அதிகரிக்கும். நீர்நிலைகளில் தண்ணீரை விட வீணாக கடலில் கடக்க நேரிடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக இருக்காது. கட்சிகள் கூட்டணிகள் மாறும். அரசியல்வாதிகள் வழக்கில் சிக்க நேரிடும். இந்த ஆண்டு பெரிய பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதாவது மே 1ஆம் தேதி மற்றும் குரு பயிற்சி உள்ளது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டில் கிடையாது. குரோதி வருஷத்தின் ஆதாய விரய விவரங்களை பார்ப்போம். மேர்ஷ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 8ஆகவும் விரயம் 14ஆகவும் இருக்கும். ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு 8 விரயமாகவும் 2 ஆதாயமாக இருக்கும். மிதுன கன்னி ராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயமாகவும் 5 விரயமாக இருக்கும். கடராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயமாகவும் 11 விரயமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயமாகவும் 14 விரயமாகவும் இருக்கும். தனுசு மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு 11 ஆதாயமாகவும் 5 விரயமாகவும் இருக்கும். மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு 14 ஆதாயமாகவும் 14 விரயமாகவும் இருக்கும். இவ்வாண்டு ஆதாயம் 47, விரயம் 71ஆக இருக்கும். அதிகமான விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவ்வாண்டு ஆதாயம் 47, விரயம் 71, அதிகமான விரயம் வந்தால் மாநில அரசு பல வகைகளில் புதிய வரிகளை விதித்து அதன் மூலம் வருவாய் கொண்டு வந்து அரசு நலத்திட்டங்களை நிறைவேற்ற இயலும்.
பழைய கோயில்கள் மராமத்து செய்த நேரும். மஞ்சள் விலை உச்சத்தை தொடும். கம்ப்யூட்டர் பாகங்கள் விலை, கல்வி கட்டணம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மின்சார கட்டணம் உயரும். தனியார் நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். நிர்வாகிகளுக்கு புதிய வசதிகளை செய்து கொடுக்கும். புதிய மாவட்டங்களை ஏற்படுத்தப்படலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் விரிவடையும். கோதுமை பயிர்கள் பூச்சிகளால் நாசமடைய வாய்ப்புள்ளது. போலி பொருட்களின் எண்ணிக்கை உயரும். ஏலக்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல்கள் குறையும். அரசியல்வாதிகள் வழக்குகளில் சிக்கல் ஏற்படும். குரோதி ஆண்டு 2024-25 மகர சங்கராந்தி புருஷர் பாலவம் நாமகரணம் மகோதரி என்ற பெயரில் ஆண் புலி வாகனத்தில் வருகிறார். இந்த குரோதி ஆண்டில் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் விஸ்வகம்பம் நாமயோகம் பலவகரணம் சனி ஓரே கூடிய சுப நன்னாளில் பகல் மணி 11:58 சர மேஷ லக்னத்திற்கு கடகராசியில் சித்தயோகம் நல்ல நேரத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். பொங்கல் திருநாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் புதிய பானை மற்றும் பாத்திரம் வைத்து பொங்கல் செய்யவும். இந்த ஆண்டு சித்தயோகத்தில் பிரவேசிப்பதால் எங்கும் நன்மை உண்டாகும். அரசாங்கத்திற்கு புதிய வரிகளால் கோடிக்கணக்காலில் வருவாய் கிடைக்கும். அதேபோல் இந்த ஆண்டு கிரகணங்களும் எதுவும் இந்தியாவில் தென்படாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.